194(3), 85, 108 செக்ஷன் வித் பிஎன்எஸ் தான் போட்டிருந்தாங்க. அதாவது ஜுடிஷியல் கஸ்டடி வைக்கிறதுக்கு காரணமே என்கொயரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு. என்கொயரி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. தூண்டது டவுரி தான். Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாளைக்கு இந்த சாட்சியங்கள்லாம் பிறல் சாட்சியாக மாற்றுறதுக்கான முயற்சி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க எது சொல்கிறீங்கன்னு ஜட்ஜுக்கு தெரியாதா? ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே என்னென்ன சொன்னாங்க, இப்போ எதாவது விடுறாங்கங்கிறது தெரியும். எஸ்எம் சுப்பிரமணியன் இல்லைன்னா அஜித்குமார் வழக்கு இந்த அளவுக்கு ஆயிருக்குமா திருப்பணும்? அவர் தானே சொன்னார், நீங்கள் கொஞ்சம் கூட அக்கறைப்பட மாட்டீங்க ஏழை மக்கள் வாழ்க்கை மேலே. வழக்கை விசாரிக்கணும். ஸ்கூல் ரெக்கார்ட்லேருந்து ரிதன்யாவோட டேட்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க இதுக்கு பிஃபோர் மேரேஜ் நல்லா மென்டலி ஹெல்த்தாக இருந்தாங்களா இல்லையாங்க தெரியும்ல. ஏன்னா இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா அதை வந்து அவங்க எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணணும்ல. அதனால் பாதிக்கப்பட்டவங்கலாம் குற்றவாளின்னு நான் பேச முடியாது. வழக்கு விசாரணை முடியட்டும், அப்புறம் தான் ஒரு ஃபைன். நீங்கள் அடுத்த கட்ட ஹியரிங்ஸ் எல்லாம் எப்படி சார்? அது கேஸ் நடக்கும், மேக்ஸிமம் ஒரு 1 இயர் நடக்கும். தண்டனை விடுதலை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அதில் ஸ்டேஜ் இல்லை. இந்த விரிவான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்கும் வந்து அனுப்பிச்சு வச்சுருக்காங்க இல்லையா? அது திரும்ப வந்து ஹியரிங் வரும்போது இதனுடைய நிலைப்பாடு மாறும். அது எல்லாமே அட்டாச்மெண்ட் ஆகும். அந்த கேஸோட கட்டுருக்குள்ள பண்டில் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மெரிட்டில் தண்டனை ஆகிறது தான் நிறையா வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுங்களேன். வரதட்சணை கேட்குறானாலே அவன் வந்து சரியான ஃபிட்டான பர்சன் கிடையாது, கல்யாணத்துக்கு தகுதியானவனே கிடையாது. அதுக்கு மேலே பார்த்துக்க வேண்டியது. வணக்கம். இன்று நம்முடன் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். ரிதன்யா அவர்களுடைய வழக்கு சார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்ட கவின், ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவி, ரிதன்யாவுடைய கணவருடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே வந்து பெயில் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. எதன் அடிப்படையில் இந்த பெயில் வந்து சாங்ஷன் ஆகிருக்கு சார்? ஆல்மோஸ்ட் அது 3 மாதம் கம்ப்ளீட் ஆக போகுது வழக்கு ஒன்று. அடுத்த ரிதன்யாவோட வழக்கில் என்கொயரி எல்லாமே கண்டஸ்டட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது ஜுடிஷியல் கஸ்டடி வைக்கிறதுக்கு காரணமே என்கொயரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு. என்கொயரி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. ரிதன்யாவோட தரப்பில் சீனியர் கவுன்சில் என்ன சொல்கிறாருன்னா, ரிதன்யா கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் மென்டலி டிப்ரெஸ்டாக இருந்தவங்க, அதனால தான் அவங்க அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது அவங்களுடைய இது. ரிதன்யா ஃபாதர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு ஹைகோர்ட்லன்னா, இந்த வாய்ஸ் நோட்டை பார்த்த பிறகு தான் எங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததே எங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னே எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. சார் விசாரணை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த வாய்ஸ் நோட்டு வந்து ஃபோரன்சிஸ் லேபுக்கு போயிருக்கேன், அங்கே டெஸ்ட்டுக்கு போயிருக்கோம், ஆடியோ செக்கிங்க்கு. அதுன்னு வந்து சேரல. மற்றபடி எல்லாமே முடிஞ்சிட்டு அதனால் பெயில் கொடுத்துடலாங்கிறது பெயில் கொடுத்தாரு. பெயில் கொடுக்குறது மேண்டட்ரி ப்ரொவிஷன் தானே, கொடுத்து தானே ஆகணும். ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் ஐயா கொடுத்துருக்காரு, கொடுத்து தானே ஆகணும். அதுக்கு மேலே என்ன அதில் டைட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் 194(3), 85, 108 செக்ஷன் வித் பிஎன்எஸ் தான் போட்டிருந்தாங்க. ஒன்று டவுரி தான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் ஆரம்பத்தில் போன வாட்டி ஹைகோர்ட் வந்தப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டீட்டெயில்டாக இல்லைன்னு ஜட்ஜி கோவப்பட்டார். அது நிர்மல்குமார், ஐ திங்க் ஜஸ்டிஸ் நிர்மல்குமார். இது என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அது இப்படி கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கு அடுத்தது ஆர்டிஓ வந்து வரதட்சணை நடந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். அதுக்கு ஜட்ஜி ரொம்ப கடுமையாக சாடினார். எப்படி சொல்கிறீங்க, அந்த வாய்ஸ் நோட்டுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி. யூஸ்வலி போய் இவர்கிட்ட வந்துச்சு, ஒரு பெயில் கிராண்ட் பண்ணியிருக்காரு. டெய்லி காலையில் முதல்ல கையெழுத்து போடணும் அந்த செய்யூர் போலீஸ் ஸ்டேஷனில், அங்கே தான் எஃப்ஐஆர் போட்டது. அங்கே டெய்லி காலையில் முதல்ல கண்டிஷன் கையெழுத்து போடணும், அதுதான் வழக்கு. அப்புறம் யூஸ்வல் சாட்சிகளை கிடைக்கக்கூடாது, ஏன்னா சாட்சிகிட்டலாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, விட்னஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதனால் இனிமே போய் கலைக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. அதனால் பெயில் கிராண்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்க வந்து நாளைக்கு இந்த சாட்சியங்கள்லாம் பிறல் சாட்சியாக மாற்றுறதுக்கான முயற்சி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதாவது பிறட் சாட்சி ஆனாங்க. இப்போ சுவாதி வந்து பிறட் சாட்சி ஆனாங்க கோல்ராஜ் கொலை வழக்கில், தண்டனை கொடுக்கலையா? ஜட்ஜுக்கு தெரியுங்க என்ன நீங்கள் என்ன வெல்ட்டி அடித்து என்ன விற்றதெல்லாம் ஒரு நேரம் சட்டம் புரியாத காலங்களில் பேசிய வார்த்தைகள் இதெல்லாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க எது சொல்கிறீங்கன்னு ஜட்ஜுக்கு தெரியாதா? ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே என்னென்ன சொன்னாங்க, இப்போ எதாவது விடுறாங்கங்கிறது தெரியும். ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே எவ்வளோ உண்மை பண்ணியிருப்பாங்க. சும்மா நீ சிம்பிள் ஒரு கேஸு, மண்ணு கேஸு, டிரைவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க, லாரி ஓனர் மேலே எஃப்ஐஆர் போடல. டிரைவர் மட்டும் தான் மண்ணு கடத்துறானா, லாரி ஓனர் கடத்தலையா? இருக்கிறவனுக்கு நியாயம் இல்லாதவனுக்கு நியாயமா? 1-2 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு எடுத்துருவா, இல்லை பெயில் கிராண்ட் பண்ணுறேன் அவனுக்கு போ அப்படின்னு சொன்னார் ஜட்ஜி. தெரியாதா ஜட்ஜுக்கு? ஒரு வழக்கு வந்தப்பே தெரியும். எஸ்எம் சுப்பிரமணியன் இல்லைன்னா அஜித்குமார் வழக்கு இந்த அளவுக்கு ஆயிருக்குமா திருப்பணும்? அவர் தானே சொன்னார், நீங்கள் கொஞ்சம் கூட அக்கறைப்பட மாட்டீங்க ஏழை மக்கள் வாழ்க்கை மேலே. இந்த எலக்ட்ரிக் பியூசி பைப் நல்லா அடித்தா ஒருத்தன் சாவானா?
இதுதான் மகஜரா? அப்புறம் எப்படி காதுலேருந்து ரத்தம் வந்துச்சு? அரக்கத்தனமா இருக்கீங்க. என்ன எப்படி இருக்கீங்க? இப்போ இரும்பு ராடு மகஜர் எடுத்துகிட்டு வா, இதை வச்சு ட்ரையலை கண்டெஸ்ட் பண்ணி விடுதலை வாங்கிட்டு போயிடுவீங்க. நாளைக்கு கிராஜுவேட்டி எல்லாமே கிடச்சிரும். செத்து போனவன் குடும்பத்துக்கு செத்து போயிடுவான் அப்படின்னு கேட்கல எஸ்.எம். சுப்பிரமணியம். அதனால் நீதியரசர்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் என்ன ட்ராமா பண்ணுறீங்க, என்ன சுச்சுவேஷன் பண்ணுறீங்க, யார் எப்போ ஆஸ்திரேலியா வரான்னு. சுவாதி கூட தான் ஆஸ்திரேலியா ஆனாங்க. எனக்கு கோகுல்ராஜா தெரியாதுன்னு சொன்னாங்க. ஜட்ஜு கேட்டாங்கன்னா ஊசான்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குனாங்க. இதான் கைக்கு பிடிச்சி கோத்துன்னு போகிற கோயில்ன்ற வீடியோவில் இருந்தால் தெரியல, இது யார் இந்த வீடியோவில் தெரியுது? அப்புறம் இது தெரியாதுன்னு சொல்கிறேன் எப்படிமா அது? நீ சொன்னான்னா சொல்லாட்டி நாங்கள் தண்டனை கொடுக்குறோன்ட்டு இறங்கிட்டாங்களா இல்லையா? அதான் ஓன் டிஸ்கிரிப்ஷன் பவர்னு சொல்லுவாங்க. தன் விருப்ப உரிமை அதிகாரம், பிஹாண்ட் த ஊர், அதாவது அளவறியாத அதிகாரம், பிஹாண்ட் ரைட்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்களுக்கு தெரியும் என்ன செஞ்சேன் எது செய்யணும். என் குற்றத்தூர் அபிராமிக்கு தண்டனை கொடுக்கல. யார் ஐ விட்னஸ் இந்த கேஸில்? நத்திங். விட்னஸே இல்லை, வெறும் ஃபுட்டேஜஸ், அறிவியல் ஆதாரங்கள் தான். பெரிய லெவலில் ஐ விட்னஸ்லாம் கிடையாது. அதில் இந்த இவங்களோட கான்வர்சேஷன், ஆடியோ ரெக்கார்டிங், மற்ற கேஸோட ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, எப்படியெல்லாம் மூவ் ஆகிருக்கும். ஒரு 4 வயசு குழந்தை தற்கொலை நீங்கள் மாத்திரை போடுமா? சரி, இதுதான் கேள்வி. எங்க போஸ்ட்மார்ட்டத்தில் வருது மெடிசன் இருந்துச்சுன்னு. 4 வயசு குழந்தை சும்மான்னு கேட்குறேன். அப்புறம் அது பத்தாத அறிவியல் ஆதாரம். நீ தான் இருந்திருக்க, உன் புருஷன் ஆஃபீஸில் இருந்திருக்கா, ரெக்கார்டு இருக்குது, நீ தான் ஓடி இருக்க அவனோட. அதை ஜட்ஜி கொடுக்கலையா? செம்மல் ஐயா, செம்மல் ஊ செம்மல், மாண்புமிகு நீதியரசர் ஊ செம்மல் கொடுக்கலையா? மரண தண்டனை கொடுத்துருக்கணும். இது காந்தி பிறந்த மண்ணை தொலைச்சி கட்டுறோம் ஓடி போயிடுத்தோட. அதனால ஜட்ஜுக்கு தெரியாததெல்லாம் நீங்கள் ஒன்றும் புதுசாகலாம் டீச் பண்ண வேண்டியதில்லை. அது இவங்களுக்கு தெரியும். இந்த வழக்குக்கு அப்போ சிட்டி உட்கார ஜட்ஜுக்கு தண்டனை கொடுக்கணும், விடுதலை பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, ஒன் சைடாகவும் நான் பேசக்கூடாது. வழக்கை விசாரிக்கணும். ஸ்கூல் ரெக்கார்ட்லேருந்து ரிதன்யாவோட டேட்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க இதுக்கு பிஃபோர் மேரேஜ் நல்லா மென்டலி ஹெல்த்தாக இருந்தாங்களா இல்லையாங்க தெரியும்ல. ஏன்னா இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா அதை வந்து அவங்க எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணணும்ல. அதனால இது எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க. மென்டலி ஃபிட்டாக இருக்கவங்க இப்போ நிறைய பேர் ஜென்ஸ்லேயே நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. மென்டலி ஃபிட்னஸ் கம்மியாக இருக்குது. உடம்பு ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்ல. மனசு தாங்கணும்ல எல்லாத்தையும். சின்ன சின்ன துன்பங்களே இங்கே தாங்கிக்கிற மனப்பான்மை இல்லை. ஒன்று பெரிய லெவலில் துன்பத்தை தாங்குறாங்க லேடிஸு, இன்னும் சில பேர் சின்ன துன்பத்தை தாங்க முடியல. அது எல்லாத்தையும் கூட்டி கழித்து தான் வழக்க சொல்ல முடியும். நிறையாளர் பாப்பா செத்துருச்சியா, அநியாயம், அக்கிரமம். ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டவங்களாம் குற்றவாளின்னு நான் பேச முடியாது. வழக்கு விசாரணை முடியட்டும், அப்புறம் தான் ஒரு ஃபைன். நீங்கள் அடுத்த கட்ட ஹியரிங்ஸ் எல்லாம் எப்படி சார்? இது அடுத்தது சம்மன் வரவங்களுக்கு சார்ஜ் ஷீட் மேபி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டிருந்தா இல்லை, ஆனால் அந்த ஆர்டர் காப்பியில் சொல்லலை சார்ஜ் ஷீட்டை பற்றி. சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தா. காப்பி சர்வ் பண்ணுவாங்க, சம்மன் கொடுப்பாங்க, காப்பி சர்வ் பண்ணுவாங்க. அடுத்து அவங்க உள்ள மகிழா கோர்ட்டு அங்கே வரணும். அது கேஸ் நடக்கும். மேக்ஸிமம் ஒரு 1 இயர் நடக்கும். தண்டனை விடுதலை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அதில் ஸ்டேஜ் இல்லை. தண்டனை அடுத்து ஹைகோர்ட் அப்பீல் வரணும், அங்கே தண்டனையாக விடுதலையான்றது. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு, அவ்வளோதான். 3 ஸ்டேஜ் தான். ரிதன்யாவுடைய வழக்கு இவ்வளவு பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நோட்டு, வாய்ஸ் நோட் ஒரு காரணம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய வரதட்சணை கொடுமையால உயிரிழந்த ஒரு பட்டியல், திருவள்ளூர்ல சாவு, அதான் யார் பேர்னு கூட பாதிப்பு, கன்னியாகுமரி இப்படின்னு ஒரு வரிசை பட்டியல் நீளுது. ஆனா வரதட்சணையில இறக்குறவங்க எல்லாருமே ஒரு வகையில ஏதோ ஒரு நோட் எழுதி வைக்கிறாங்க, என்னுடைய கணவரோட குடும்பம் தான் காரணம் அப்படிங்கிற அந்த நோட் எழுதுறது, இல்ல உயிரை முடிக்கிற நேரத்துல அந்த மாதிரி எழுதுறாங்கன்னா சட்டம் இவங்களை வந்து ஏதோ ஒரு வகையில தண்டிக்குங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு ஏக்கத்திலையும் தான் அவங்க உயிரை விடுறாங்கன்னு வைங்களேன். அந்த வரதட்சணை கொடுமைகளுக்கான சட்டங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுமா? ஏன் ஸ்ட்ராங்கா இல்லை? சும்மா கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வாழ்க்கை முடிஞ்சுது. நீங்கள் நோட்டு எழுதி வைக்காமே செத்தாலுமே கதைக்காளி தான். நீங்கள் நோட்டு எழுதி வச்சுட்டு போனதுனால தான் போலீஸ் பிடிக்குதுன்னு கிடையாது. 7 வருஷத்துக்கு கம்மி டெத்தானா ஆர்டிஓ விசாரணை தான். ஓகேயா? இது கூட கிடையாது. இது போலீஸ் விசாரணை, ஆர்டிஓ விசாரணை தான் ஃபஸ்ட்டு. அவங்க கம்பல்சரி இப்படி தான் எழுதுகிறாங்க. வரதட்சணைனால தான் இறந்தாங்க, 7 வருஷத்துக்கு கம்மியாக இருந்தா. அதை ட்ரையலில் போய் தான் நீங்கள் நிரூபணம் பண்ணி வரணும். எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் வாழ்க்கையே வீணாக போயிருக்கு. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச இடத்துல வந்து அவன் கணவன் மனைவி அவ்வளோ அன்பானவங்க. அவங்க மாரி அன்பானவங்க நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது வா போன்னு கூட பேசிக்க மாட்டாங்க. இவங்க கொல்லை பக்கத்தில் ஒரு மாங்காவோ தேங்காவோ அரைக்க போகிறாரு. அந்த குழந்தை சுடு புழுதியில் ஒடியாந்துருது. 1.5 வயசு குழந்தை புழுதி சூட்டில். குழந்தை சூடு தாங்காமல் ஒடியாந்து கத்திக்கிட்டே ஒடியாந்தான்ல. அந்த குழந்தைய தூக்கிட்டு அறிவட்ட முன்னாடி குழந்தைய பார்க்காம ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ட்டாங்க. சரக்கு நேரம் உள்ள போய் தூக்கிட்டாங்க அவங்க. இவரை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. வேலை போச்சு. இப்போ தான் எல்லாம் அந்த பையன்லாம் இன்றைக்கி பெரிய பையனாக இருப்பான். நான் எனக்கு தெரிஞ்சு 12 வயசு 12வது கூட படிச்சிருப்பான். அந்த குழந்தையெல்லாம் அண்ணன் குழந்தைய பார்த்தேன். சின்ன கோவம் தான், அந்த அன்பு. என்னைய போய் திட்டிட்டியே, உன் மனசு காயப்புறமே நடந்துட்டேனே அப்படின்ற மாதிரி உள்ள ஃபீல் தானே அது. அதனால் அதையும் நீங்கள் பார்க்கணும். ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க சில பேர்.
வழக்கு ட்ரையல் தான் முடிவு பண்ணணும் எல்லாத்தையும். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் லூப் ஹோல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களே சார். இப்போ ஆர்டிஓ விசாரணையில் ரிதன்யா வழக்கில் வந்து வரதட்சணை கொடுமையே நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் சைடு பணக்காரவங்க தான், 2 பேருமே பணக்காரவங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி டவுரி பற்றி எல்லாம் இங்கே டிஸ்கஷன் நடக்கலைன்னு அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கொண்டு வர்ற வழக்கு எல்லாமே தண்டனை கொடுக்க முடியாது. லூப் ஹோல்ஸ் எடுக்க தான் செய்வாங்க. கஷ்டப்பட்டு அவங்கவுங்க ஒரு பெரிய மாநாடு போடுறாங்க. மாநாடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரையும் ட்ரோலாகவே மாறுது. அவங்க ட்ரோல் ஆகும்னு நினச்சா செய்கிறாங்க. அதை உட்காந்து மெனக்கெடு பார்க்குறாங்க இதில் என்னெல்லாம் பண்ணலான்னு. ஏங்க ஒரு மீம்ஸ் போட தெரிஞ்சவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கக்குள்ள சட்டம் படித்த எங்களுக்கு ஒரு நாலேஜ் வேலை செய்யாதா? என்ன எடுக்கலான்னு பாயிண்ட் எடுக்கலாம், இதில் என்னெல்லாம் ஸ்டாண்ட் எடுக்கலாம். நிலைப்பாடு தானே வழக்கின் நிலைப்பாடு. வழக்கறிஞர்கள் தன்னோட சாதுரியத்தை தன்னுடைய வாத திறமைகளை காமிப்பாங்க. அரசு வழக்கறிஞர்கள் தண்டனை வாங்கி கொடுத்தா தான் அவங்களுக்கு மெரிட்டு. அவங்களோட சாதுரியத்தை காமிப்பாங்க. 2க்கும் நடுவில் நீதிமான் இருப்பார். தராசு பார்த்து தண்டனை போட்டுற வேண்டியது தானே. அவங்களுக்கு தெரியும், பார்த்துப்பாங்க. இந்த விரிவான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்கும் வந்து அனுப்பிச்சு வச்சுருக்காங்க இல்லையா? அது திரும்ப வந்து ஹியரிங் வரும்போது இதனுடைய நிலைப்பாடு மாறும். அது எல்லாமே அட்டாச்மெண்ட் ஆகும். அந்த கேஸோட கட்டுருக்குள்ள பண்டில் இருக்குல்ல, அதில் அட்டாச் பண்ணிங்க. எவ்வளோ சொல்கிறீங்க, ஒரு மர்டர் கேஸ் நான் ஹேண்டில் பண்ணுற கேஸ் தான். அந்த கேஸ்லேயே ஒரே ஒரு சிடி தான் ஆதாரம், வேறு எதுவுமே இல்லை. ஒரு சிடி கேஸ்ட். அதை ஆக்சுவலாக பார்த்தா சிடியாகவே வைக்கக்கூடாதுங்கிறதே கோர்ட்டில் வந்து யாருக்கும் தெரியல. அது கொஞ்ச நாள்லேயே அந்த படமே இல்லாமல் போயிட்டதில்ல. அதை பென்ட்ரைவாக மாற்றி இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கி போட்டு சேவ் பண்ணியிருக்கணுமா, இல்லை அவுட்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கி போட்டு அப்புறம் தான் நான் ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி போட்டால் இதுதான் லைஃப் டைம் இருக்கும். அது கீழே விழுந்துடக்கூடாது. அந்த ஹார்ட் டிஸ்க்கு அவ்வளோ பத்திரமா வச்சுக்கிட்டு முக்கியமான ஆவணங்கள்லாம் அதில் வச்சுருக்கேன். அது கூட அந்த போலீஸுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. கொண்டாந்து போட்டு சிடியை ப்ளே பண்ணால் சிடி ப்ளே ஆக மாட்டுது. அப்புறம் ஒரு அட்வொகேட் கமிஷன் ஒருத்தர் அமைச்சு அந்த சிடியை கொண்டு போய் டெஸ்ட்டுக்கு கொண்டு போய் டேட்டா ரெக்கவரி பார்த்தா ரெக்கவரியே பண்ண முடியல. அதை ஏன்னா ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சுனால முடிஞ்சுது. அதோட தலையெழுத்து பென்ட்ரைவ்னா கூட பரவாயில்லங்கிறா. இதுக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போட்டு ஒரு அட்வொகேட் கமிஷன் போட்டு சும்மா கொடுத்து அனுப்ப முடியாது. அதுக்குள்ளதான் இருக்குது. நம்ம இந்த கேஸை என்னத்தை கொண்டு குப்பையில தூக்கிறேன் கேஸை. இது எப்படி நீ கன்விஷன் வாங்குவீங்க? வாங்க முடியாது. அப்போ இந்த லட்சணத்திலையும் வழக்கு நடத்தப்படுகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க. ஆதாரங்கள்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். முக்கிய ஆதாரங்களை சேவ் பண்ணி வைக்க வேண்டாமா? அதனால் இந்த அறிக்கையெல்லாம் திருப்பி அதில் புட்டப்பாகும். புட்டப்பாய் மறுபடியும் ட்ரையலுக்கு வரும் எங்கள் விசாரணைக்கு. இதுக்கெல்லாம் அவங்க பதில் பேசணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மெரிட்டில் தண்டனை ஆகிறது தான் நிறையா வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ் ஆகிப்போச்சு. அது ரொம்ப கவனத்துக்கு இடமான வழக்காயிட்டு. அப்படி தான் வந்துச்சு. நம்ம கல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் மௌமிதா தான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். கடைசி ஆயுள் தண்டனை தான் கொடுத்தாங்க. அரிதான வழக்கு கிடையாது இது அப்படின்ட்டு. எப்படியே பண்ணி அடித்து கொலை பண்ணுறது அது வந்து அரிதான வழக்கு இல்லைன்றாங்க. அது நாடே கொந்தளிச்ச வழக்கு. அது அப்பீல் போயிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. தண்டனை பத்தாதுன்னு சொல்லி மம்தா பானர்ஜி அப்பீல் போயிருக்காங்க. பார்த்துக்க வேண்டியதுதான். கேஸ் எல்லாம் நடத்துறது விதத்தை பொறுத்தது தான். வரதட்சணை கொடுமையில் சிக்கி தவிக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு வழக்கறிஞராக நீங்கள் சொல்லக்கூடியது, ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்க பெண்கள் கூட அந்த மாதிரியான ஒரு சூழலில் சிக்கி தவிக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன? முதல்ல சேஃபர் ஜோனுக்கு வந்துடுங்க. உங்களோட நகை இதை பேக்கப் பண்ணணும்னா பேக்கப் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா அம்மா யார் உங்களுக்கு யார் கரெக்டாக கைட் பண்ணுவாங்களோ அங்கே வந்து நின்றுக்கங்க. அங்கே ரெண்டு தகராறு பண்ணி கூடாது. சட்டை போடுறன்னு போட்டாமல் அதை அடிச்சு சாவடிச்சிட்டான்னா அது என்ன பிரச்சனை? முதல்ல அங்கேருந்து வந்துடுங்க. அங்கேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக காவல் நிலையம் போங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையம் போங்க. புகார் கொடுங்க. ஒரு நல்ல வழக்கறிஞரை உங்களுக்கு கைட் பண்ண வச்சுக்கோங்க. தப்பு கிடையாது. அவங்க கேட்ட ஃபீஸ் கொடுத்து அவங்கள கைட் பண்ண வச்சுக்கோங்க. அது இல்லைன்னா குழப்பமாயிடும். நீங்கள் என்ன தான் போய் நியாயம் கேட்டாலும் அவங்க நியாயம் கிடைக்காது. ஒரு வழக்கறிஞர் மூலியமாக நியாயம் கேட்டாக்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக கம்பாக்டான லாயர் வச்சுக்கோங்க. எது சாத்தியப்படுமோ அதை மட்டுமே கோரிக்கையாக எடுங்க. தலைங்களாக கட்டி உங்கள் புருஷனை இறக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வேலையாகாது. எது சாத்தியம்? டைவர்ஸ் ஆகிக்கணும். உங்களோட நகையெல்லாம் வந்துடுச்சு, குழந்தை இருக்குது, குழந்தைக்கு எதுவும் செட்டில்மெண்ட் வேணும், அது கரெக்டாக வேணும். அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ அது அவன்கிட்ட இருக்கணும். அதுக்கு டெபாசிட் எப்படி போட சொல்லுங்கள்? ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ். எனக்கு லிக்விடாக வச்சுருந்தா செலவு பண்ணிடுவீங்க. எப்படி போட சொல்லுங்கள்? இடங்கடா வச்சு எழுதி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு மியூச்சுவல் கன்சர்ன் போட்டு கேஸை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்குறது தான் நல்லது. இது நோயின்னு அவன் பிரிண்டிலாம் தெரிஞ்சிட்டு இருக்க முடியாது. வரதட்சணை கேட்குறானாலே அவன் வந்து சரியான ஃபிட்டான பர்சன் கிடையாது. கல்யாணத்துக்கு தகுதியானதே கிடையாது. அதுக்கு மேலே பார்த்துக்க வேண்டியது. தொடர்ந்து பேசுவோம் சார். நிறைய விஷயங்களில் வெளிச்சம் பாய்ச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.